ஹாய் வெல்கம் பேக் டு அவர் HNT குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். எப்பயும் செய்கிற மாதிரி நார்மல் மைதா மாவில் செய்கிற பிஸ்கெட் இல்லை. இது வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் செய்கிற ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மாவில் சொட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் பிஸ்கெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி 150 கிராம் வந்து பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வெளியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சில்கி ஸ்மூத் வர வரைக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்த பிற்பாடு ஒரு 25 to 50 கிராம் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மாவில் வந்து சுகர் இருக்கிறதுனால 25 to 50 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் எடுத்துக்கோங்க பட்டரோட. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்க சத்து மாவு வந்து ஒரு 250 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமேலு கையை வச்சு நல்லா வந்து உங்களுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி டோ மாதிரி அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து அது கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் வந்து கிறிஸ்பியாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்ச பிற்பாடு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்குள்ளே ஒரு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கர் வந்து பெல்ட்டு விசில் போடாமல் வந்து மூடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அது ப்ரீ ஹீட் ஆகிற டைமில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க உருண்டையை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு குக்கி கட்டர் இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் மூடி இல்லை வேறு ஏதாச்சும் மூடி இருந்தால் கூட உங்கள் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து மாவை வந்து ரொம்ப மொத்தமாக தீத்தக்கூடாது, ரொம்ப மெலிசாக தீத்தக்கூடாது. ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து தீத்தி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ண மாவு வந்து ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவி மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து அதில் அடுக்கி வச்சு நம்ம குக்கரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண வச்சு குக்கரில் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கை சுட்டுக்காமல். நான் பெல்ட்டு போடவே இல்லை. ஸோ பெல்ட்டு போடாமல் நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பிஸ்கெட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வைக்கும் போது என்ன கலரில் இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடுச்சு. இது வந்து உடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கையில் தொடும் போதே அவ்வளோ பொலன்னு கொட்டுது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.